அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். விருது, விருந்து அப்படிங்கிற 2 வார்த்தைகளை பார்ப்போம். விருது அப்படின்னா என்ன? விருந்துனா அப்படின்னா என்ன? விருது அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், கௌரவம். விருந்து அப்படிங்கிறது பசிக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், கௌரவம். அப்போது விருது அப்படிங்கிறது சூரியனுடைய காரகத்துவத்தில் வரும். விருந்து அப்படிங்கிறது சந்திரனுடைய காரகத்துவத்தில் வரும். ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் எந்த வகையில் பாதிப்பு இல்லாமல் இருந்தால், ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருவரும் நல்ல நிலைமையில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு விருதும் உண்டு, விருந்தும் உண்டு. ஏன்னா 2 கிரகங்களும் பாதிக்கப்படாமல் இருக்குது. ஒரு ஜாதகத்தில் சூரியன் எந்த வகையில் இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சமூகத்தில் ஜாதகருக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் சூரியன் நல்ல நிலைமையில் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் ஜாதகர் என்ன ஓட்டங்கள், கற்பனா சக்தி, விருந்து இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சந்திரனை பார்த்தா போதும். அப்போ மனோகாரகன் நல்லா இருந்தாலும் சரி, ஆத்மகாரகன் இருவரும் நல்லா இருந்தாலும் சரி, ஜாதகருக்கு விருந்துக்கும் குறைவு இருக்காது, விருதுக்கும் குறைவு இருக்காது. இப்போது இந்த சந்திரனு கூட ராகு, சூரியன் கூட ராகு சேர்ந்தால் சூரியன் ராகு மிகப்பெரிய விருது, சந்திரன் ராகு மிகப்பெரிய விருந்து. அப்போ இந்த காரகத்துவங்களோட எந்த கிரகம் சேருதோ அதை பொறுத்து இந்த அமைப்புகள் மாறும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் நல்ல நிலைமையில் இருந்தால் ஜாதகருக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, உபசரிப்பு அனைத்தும் கிடைக்கும். சுருக்கமாக சொல்ல போனால் சூரியன் சந்திரன் பாதிப்பில்லாமல் நல்ல நிலைமையில் இருந்தால் ஜாதகருக்கு விருதும் உண்டு, விருந்தும் உண்டு. நன்றி, வணக்கம்.